தேசிய கொடியினை ஏற்றி விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விழா தலைவர் அவர்களுக்கும், முப்பள்ளிகளின் தாளாளர் அவர்களுக்கும், முப்பள்ளிகளின் இருபால் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும், முப்பள்ளிகளின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஜமாத் பெரியவர்களுக்கும், முப்பள்ளிகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும், முப்பள்ளிகளின் மாணவ செல்வங்களுக்கும் குடியரசு விழாவின் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1950ஆம் ஆண்டு நம் நாடு குடியரசு நாடாக மாறியது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறை மறந்தது. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நடைபெறும் ஆட்சியே மக்களாட்சி ஆகும். ஆனால் இன்றோ ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யாமல் தன் மக்களுக்காக தன் வாரிசுகளுக்காக ஆட்சி செய்கின்றனர். குடியாட்சியில் மக்களுக்கு எழுத்துரிமை, சொத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை ஆகிய உரிமைகள் உண்டு. மாணவ